நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். வாருங்கள் அக்ரூரரே, வாழ்த்துக்கள். சொல்லுங்கள், என்ன செய்தி? மன்னவருக்கு தெரியாத செய்தி ஒன்றும் இருக்க முடியாதே. இந்த சமயம் நமது வசுதேவருக்கும் தேவகிக்கும் பாதுகாப்பே ஒரு பிரச்சனையாகி, அவர்களைத்தான் மன்னர் உக்ரசேனர் விடுதலை செய்திருக்கிறாரே. பிரச்சனை இப்பொழுது மன்னனிடத்தில் இல்லை, கம்சனிடத்தில். நிலைமை அறிந்து வேறு வழியின்றி அவன் மன்னர் உக்ரசேனரிடத்தில் மோதவில்லை. மௌனமாயிருக்கும் எரிமலை உயிரோடு அவன் வசுதேவரையும் தேவகியையும் விட தயாராயில்லை. அவன் கைகளில் இருந்து இவர்கள் இருவரும் இனி விடுபடவே முடியாது மன்னா. ஓ, அப்படியானால் சதிகார கம்சன் அதிகாரத்தை கையில் எடுக்கும் முன்னால் நாம் நமது வசுதேவரையும் தேவகியையும் இந்த சமயத்தில் மதுராவில் இருந்து அழைத்து சென்று பத்திரமான இடத்தில் வைக்க வேண்டும். மன்னவா, அக்ரூரர் சொன்னது மிக நல்ல யோசனை. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படியே செய்யலாம். நீங்கள் போய் வசுதேவரிடம் சொல்லும். மன்னவா, தமது ஆணை இல்லாமல் நான் எப்படி சொல்வது? சூரசேன மன்னரை சொன்னார் என்று சொல்லும். சென்று வருகிறேன் மன்னவா. ஆபத்தான நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள் வசுதேவரே. எப்படியாவது நீங்கள் வேறு எங்காவது சென்று பாதுகாப்போடு இருப்பது அவசியம். அப்போதுதான் அசரீரி வாக்கு கிணங்க. தாம் அசரீரி வாக்கை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அப்படியானால் அசரீரி வாக்கின் உட்கருத்து உங்களுக்கு விளங்காமல் இருக்காதே. கருத்தா? கருத்துத்தான். அசரீரி வாக்கின் கருத்தில் எங்களது 8வது பிள்ளை கம்சனுக்கு யமனாகும் என்றால் எப்படியும் எங்களுக்கு 8வது பிள்ளை பிறக்கும் என்பதுதானே அர்த்தம். ஆமாம். அசரீரி வாக்கு அப்படி இருக்கும் போது நாங்கள் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்ன, உயிரோடு இருப்பது நிச்சயம்தானே. பிறகு ஏன் எங்கள் காவலுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம்? வசுதேவரே, அக்ரூரரே, கடவுள் எந்த ஒரு மனிதன் கையிலும் அடுத்த மனிதனின் வாழ்வை முடிக்க அதிகாரம் தரவில்லை. கடவுள் ஒருவனை கொல்ல விரும்பவில்லை என்றால் எந்த சக்தியும் எத்தனை முறை முயன்றாலும் அவனை கொல்லவே முடியாது. அசரீரி வாக்கு சொன்னது உண்மை என்றால் கம்சன் எங்களை மதுராவிலும் கொல்லவே முடியாது. ஆகையால் மதுராவை விட்டு செல்வதென்பது பொருத்தமான கருத்தல்ல. தாம் விதியை பற்றி விளக்கம் தருகிறீர். விதி போல் நடக்கட்டும் என்று விட்டு விடுவது அறிவுடைமை அல்ல. தற்காப்பு மனிதனுக்கு முதல் கடமை. எவன் தனது கடமையை மறந்து விடுகிறானோ அவனுக்கு காலமும் கை கொடுக்காது. ஆகையால் தாம் தமது கடமையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மனசாட்சிப்படி கடமையைத்தான் காப்பாற்றுகிறேன். அக்ரூரரை, இந்த சமயத்தில் எனது கடமை மதுராவில் இருப்பது. எதற்கு? எதற்கென்றால் நான் கம்சனிடம் வாக்களித்திருக்கிறேன். நானும் தேவகியும் மதுராவை விட்டு செல்வதில்லை என்று. இப்படி ஒரு வாக்குறுதியை பணயமாக வைத்துத்தான் நான் கம்சனிடம் தேவகிக்கு உயிர் பிச்சை வாங்கியிருக்கிறேன். ஆகையால் இப்போது என் கடமை மதுராவில் இருப்பதுதான். என்ன, என் மைந்தன் அப்படி சொன்னானா? ஆம் மன்னவா. வாழ்க வாழ்க வசுதேவா, வாழ்க. தாய்நாட்டு மண்ணின் தன்மைதான் நான் பெற்றெடுத்த என் மைந்தனின் நேர்மை. அதனால் எனக்கும் பெருமை. முற்பிறவியில் அவன் முனிவன். அவன் வாய்மை உள்ளவன், வாய்மைக்காக வாழ்பவன், வாய்மையை வணங்குபவன். அவன் வீட்டில் ஆண்டவன் பிறக்கப் போகிறார். இப்போது மன்னர் தான் உன் எண்ணத்திற்கு எதிர்ப்பாக இருக்கிறார் என்றால் உடனே கம்சா, நீ அவரை ஒழித்து விடு. இது சொல்லத்தான் மிக எளிதானது பாணாசுரா, ஆனால் செயலாக்க இயலாது. பொறுப்புள்ள சேனாதிபதி, சேனை இப்போது உன் கையில். சேனைகள் இப்போது என் கையில் தான். ஆனால் என் மீது பக்தி இல்லை. மதுராவின் சேனை ராஜபக்தியுடையது. அது மகாராஜா உக்கிரசேனரைத்தான் அன்பு தெய்வமாக மதிக்கிறது. நான் நினைக்கிறேன் நமது நண்பருக்கு இன்னொருவரின் சேனை இன்று தேவைப்படுகிறது. அது சரி, இந்த சேனைகள் மதுராவுக்குள் புக வழி ஏது? எனக்கு தெரிந்த வரையில் நமது சேனைகள் அணிவகுக்காமல் சிறு சிறு குழுவாக பிரிந்து மதுராவுக்குள் போகலாம். உங்கள் அரண்மனையை சேர்ந்த ரகசிய பகுதிக்குள் காத்து நிற்கலாம்.
ஆம் இளவரசே, அவசியம் நேரும் போது அந்த சேனைகளின் தக்க துணையுடன் திட்டங்களை சரியாக தீட்டி மகாராஜா உக்ரசேனருக்கு தாம் யார் என்று காட்டிவிடுங்கள். இந்த திட்டப்படி மகாராஜா உக்ரசேனரின் பிரச்சனையை நான் தீர்த்தால் பிறகு எந்த பிரச்சனையின் எதிர்ப்பும் என்னை எதிர்த்து நிற்க நாளை தலை தூக்காது. கம்சன் ஒரு அரக்கன், இதயத்திலே இரக்கமே இல்லாத ஒருவன். ஆகையால் எப்படியும் ஏற்பட்ட அவமானத்திற்கு அவன் பழிவாங்காமல் விடமாட்டான். ஆகையால் கவனம் தேவை. கம்சனின் ஒவ்வொரு அசைவும் கவனிக்கப்பட வேண்டும். போயிருக்கும் நமது ஒற்றர்களின் செய்தி, அந்த கம்சன் இன்று மன்னன் பானாசுரன் நாட்டில் இருப்பதாக. நாகப்பாம்புகள் எல்லாம் சேர்ந்து சேனை திரட்டி நம்மை கடிக்க துடிக்கின்றன. இதிலிருந்து தெரிகிறது நச்சு மனிதர்கள் கூட்டணி சேருகிறது. இல்லை, அத்தனை எளிதில் சேராது. அவர்களுக்கு நமது சேனையின் சக்தி என்னவென்பது தெரிந்த கதைதான். அவர்கள் அத்தனை முட்டாள்களாக நடக்க மாட்டார்கள். பிறகு முதலில் எனது அச்சம் என்னவென்றால் அவர்கள் தந்திரக்காரர்கள். அவர்கள் சதிதான் செய்வார்கள். நன்கு சிந்தித்தால் பானாசுரன், சல்லியன், பாமாசுரனின் ரகசிய படைகள் திருட்டுத்தனமாக அரண்மனைக்குள் நுழைந்து பதுங்கிக் கொள்வார்கள். அவ்வாறே நடக்கப் போகிறது. அதனால் நான் கவனமாக இருக்கச் சொன்னேன். மதுராவுக்குள் நுழைந்து வரக்கூடிய ஒவ்வொரு வாசலிலும் வருவோர் போவோரை பாருங்கள். வெளிமாநிலத்தில் இருந்து யார் வந்தாலும் அவன் மீது ஒரு கண் இருக்கட்டும். அவன் என்ன செய்கிறான், எங்கு செல்கிறான் கவனியுங்கள். நினைவிருக்கட்டும், இதிலே நாம் ஏமாந்து விட்டால் அது அவனுக்கு வாய்ப்பாகி அந்த அரக்கன் எப்படியும் மகாராஜா உக்ரசேனரை கொல்வான். இந்தா தேவபாகா, மைந்தா, தேவகியிடம் என் வாழ்த்துக்களை சொல்லி பகவானின் இந்த பிரசாதத்தையும் கொடு. அவளை கலங்காதிருக்கச் சொல். அந்த பாக்கியவதி இறைவனை பெற்றெடுக்கப் போகிறாள். சந்தோஷம்தானே? அப்பாவும் அம்மாவும் அனுப்பியிருக்கிறார்கள். நீ கர்ப்பமாயிருப்பது தெரிந்தவுடனே என்னுடைய அண்ணாவின் மூலமாக உனக்கு பகவானின் பிரசாதம் அனுப்பியிருக்கிறார்கள். தைரியமாக இருக்கச் சொல்லி இருக்கிறார்கள். கவலைகள் 1000 இருந்தாலும் கடவுளை மறக்கக்கூடாது என்றார்கள். நீ பகவானின் தாயாக போகிறாய். அந்த நினைவோடு கணவனுக்கு துணை இருந்து. மனைவி தன் கணவனுக்கு துணைவிதானே? மன்னவரிடம் போய் கேளுங்கள். ஒரு மாதாவின் இதயம் கல்லாயிருக்குமா? மௌனம் எதற்கு? நீங்கள் தந்த வாக்குறுதிப்படியே பிள்ளை பிறந்தவுடன் அதை அண்ணனிடம் கொடுத்து விடுவீர்கள். அதை தடுக்க முடியாது. பெற்ற குழந்தையை பலியிடத் தருவதை விட இந்த பிறவிக்கு தாய்மையே வேண்டாம். மலடியாக இருந்துவிட்டு போகிறேன். இல்லை தேவிக்கு, இல்லை. நீ அப்படி நினைக்காதே. அப்படி நினைக்க கூடாது. இந்த முதல் கர்ப்பமே நீ வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் உன் 8வது கர்ப்பத்தில் இறைவன் எப்படி அவதாரம் செய்வார்? இந்த உலகம் ஏற்கனவே கம்சன், ஜராசந்தன், பானாசுரன் போன்ற கொடியவர்கள் செய்யும் கொடுமையினால் திணறி தவித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது தேவர்களும் உன் தாய்மையை ஆவலுடன் எதிர்நோக்குகிறார்கள். காலம் கனிந்து வருகிறது. நம்மை படைத்தவன் நம்மை காப்பதற்காக உன் வயிற்றில் பிறக்கப் போகிறான். தேவகி, 8வது பிள்ளைக்காக காத்திருக்க வேண்டும். 7 பிள்ளையும் இறந்து இருக்க வேண்டுமா? இதுதான் புருஷர்களின் தன்மை. தங்களுக்கு மட்டும் தாயுள்ளம் இருந்தால் என் தவிப்பும் தெரியும். தான் பெற்ற பிள்ளைகளை எல்லாம் நேசிப்பாள் தாய் என்பவள். ஆண்டவனை அவள் பெற்றாலும், அரக்கனாக ஒரு பிள்ளையை பெற்றாலும், பெற்றவளுக்கு 2 குழந்தைகளும் ஒன்றுதான். நம்முடைய வசுதேவருக்கு முதல் குழந்தை பிறக்கப் போகிறதாம். அந்த கம்சன் மரண பயத்தில் எந்த குழந்தையையும் உயிரோடு விட மாட்டான். நாம் எல்லாம் எதுவம்ச வீரர்கள் தானே.
நம் வம்சத்தில் ஒருவருக்கு அநீதி இழைக்கப்பட்டால் சும்மா பார்த்து கொண்டிருப்பது அநியாயம். ஆம், நாம் சும்மா இருந்து விடக்கூடாது. மிக முக்கியமாக நாம் இதை மறந்து விடக்கூடாது. தினமும் கம்சனின் கை ஓங்கிக் கொண்டே போகிறது. அதோடு பானாசுரனையும் பாமாசுரனையும் தனக்கு சாதகமாக்கிக் கொண்டதால் அவன் திமிர் எல்லை மீறிவிட்டது. சுட்டி காட்டி அவனை தட்டி கேட்க முடியவில்லை. இப்படி சொல்லும் நீங்கள் சேலை கட்டிக் கொள்ளுங்கள். இன்று வசுதேவருக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் நாளை உங்கள் மீது, என் மீது, யார் மீதும் பாயலாம். ஊமை ஜனங்கள் தானே, சுமைதாங்கிகளை கண்டால் பாரம் ஏற்றுகிறவனுக்கு கசக்கவா செய்யும்? யுவராஜருக்கு வெற்றி. எதற்காக இங்கே இந்த மறைவான பகுதியில் இத்தனை வீரர்கள் ஏன் இருக்கிறார்கள்? இளவரசே, இன்றுள்ள நிலையில் மதுராவில் எது வம்சத்தார் சந்தேகத்தில் மூழ்கி செயல்படுகிறார்கள். இது ஆபத்து. உங்களை காத்து நிற்க ஒரு சிலர் வெளியிலிருந்து வருகிறார்கள். அதனால் அவர்கள் நகர்ப்புறத்தில் புகுந்து வராமல் இருக்க வரும் பாதை மீது கடுமையாக கண்காணிக்கிறார்கள். ஒரு புதுமுகம் ஊருக்குள் புகுந்து விட்டால் ஒற்றர்கள் பின்தொடர்கிறார்கள். யார் ஏன் என்று பார்க்க. ஆகையால் நமது சேனைகளுக்கு அநேக நாட்கள் ஆகின்றன ஒற்றர்களை ஏமாற்றி தப்பித்து வந்து அரண்மனை சேருவதில். வந்து சேர எவ்வளவு நாளாகும்? எவ்வளவு நாளாகும் என்கிறாய்? இன்றைய நிலைமைப்படி 3 மாதமாகும் என்று நினைக்கிறேன். உங்கள் மாமன் மன்னர் ஜராசந்தருக்கும் முக்கிய குறிப்புகள் போயிருக்கிறது. அது பற்றிய செய்தி உங்களுக்கு ஏதேனும் வந்ததா? நேற்று ஒரு ஒற்றன் மகதத்திலிருந்து வந்தான். அவன் சொன்னான், அங்கு மகாராஜா ஜராசந்தன் தமது சேனைகளின் விசேஷ பிரிவை மதுராவுக்கு போக அனுப்பியதாக. அது வந்து சேரும் இங்கே 1 மாதத்தில். முக்கியமாக அது மதுராவுக்குள் வராது. மதுராவிலிருந்து கொஞ்ச தூரத்தில் காட்டுப்பகுதியில் இருக்க போகிறது. அது தேவைப்படும் போது நமது செய்தியை பார்த்தவுடன் பருந்து போல் பறந்து வந்துவிடும். அதை எதிர்பார்த்து பொறுத்திருந்தால் தான் நல்லது. அப்படியே அந்த சமயத்தில் நமது சேனைகளும் அதனுடன் சேர்ந்து கொள்ளும்.
அப்படி சேர்ந்து விட்டால் அதனால் நம்முடைய பலம் எதிர்ப்புகளை தகர்க்கும். கம்சன் நினைத்தால் நடக்காதோ? வாழ்க வாழ்க மன்னவா வாழ்க. தேவகி தேவியாருக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது. தேவகி நலம்தானே? நலமா இருக்கிறார், மயக்கம் தெளியவில்லை. நான் மன்னன் சூரசேனனின் மைந்தன் வசுதேவன் வாக்குறுதி அளிக்கிறேன். தேவகி பெற்றெடுக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் பிறந்த உடனேயே நானே என் கையால் எடுத்து வந்து உங்களிடம் ஒப்படைக்கிறேன்.